பிரைஸ் த லார்ட். யாக்கோபு 4வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே என்று இங்கே நம்முடைய வாழ்க்கையை குறித்து இங்கே யாக்கோபு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது ஒரு புல்லை போல காலையிலே மலர்ந்து மாலையிலே மறையும் ஒரு மலரை போல் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு கூட நம்ம இந்த கொஞ்ச காலம் நமக்கு இந்த பூமியில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கொஞ்ச காலத்துல நம்ம கர்த்தரை குறித்து அறிந்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதாவது செய்கிறவர்களாக, அதாவது தேவனுக்கு புரோஜனமான ஒரு பாத்திரங்களாய் நாம் மாற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல கர்த்தர் நமக்கென்று ஒரு விருப்பத்தையும் வாஞ்சையையும் நமக்கு கொடுத்திருப்பார். நான் கர்த்தருக்காக இதை செய்யணும், நான் கர்த்தருக்காக பாடல்களை பாடி மகிமைப்படுத்தணும், நான் கர்த்தருக்காக அநேக ஆத்துமாக்களை நான் தேவனுடைய ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்கணும், சபைகளை ஸ்தாபிக்கணும், நான் என்னுடைய குடும்பத்தார் என் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நான் திறப்புல நின்று ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக விதமான ஒரு தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில, விருப்பத்தையும் வாஞ்சையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருப்பார். அந்த சித்தத்திற்கு நேராக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை கொஞ்ச காலம், ஆனா அந்த கொஞ்ச காலத்தை தேவனுடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அதுல நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை தேவனுக்கு புரோஜனமான ஒரு பாத்திரங்களாக நம்ம உருவாக்க முடியும். நம்ம சீஷர்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் அவங்களால ஒரு மீனுமே பிடிக்க முடியல. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி அவங்க வலையை வீசின பொழுது அநேக மீன்கள், திரளான மீன்கள் அகப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது நம்ம குடும்பத்திற்காக நம்ம பிரயாசப்படுகிறோம், பிள்ளைகளுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். அப்படி பண்ணும் பொழுது நம்ம ஒவ்வொரு காலமும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா, இன்றைக்கு நான் தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நான் செஞ்சுட்டு இருக்கேனா, நான் கர்த்தருக்குரிய பாதையில நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது தேவையான ஒரு காரியம்தான். ஆனா தேவ சித்தத்தின்படி நான் இன்றைக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேனா, தேவ சித்தத்தின்படி நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா, தேவனுக்கு புரோஜனமான ஒரு பாத்திரமா என்னுடைய வாழ்க்கையில நான் அணைந்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நாம் யோசித்து பார்த்து நம்ம தேவனுக்கு சித்தமான காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம தேவனுக்கு என்று, தேவனுடைய ராஜ்யத்திற்காக அநேக காரியங்களை நம்மளால செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கூட நம்ம கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தருக்காக பிரயாசப்படணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் நமக்கு கொடுத்த தரிசனங்களை நம்ம இன்றைக்கு நம்ம ஒரு விசை கூட நம்ம மறுபடியும் நம்ம நினைவு கூர்ந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அர்ப்பணித்து நம்ம முன்னேறி செல்லும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை வர்த்திக்க செய்வார். அந்த கொஞ்ச காலம் நம்ம பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய கரத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த கொஞ்ச காலத்துல ஆண்டவரே இந்த பூமியில உமக்காக நாங்க ஜீவிக்க ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யங்களை கட்டி எழுப்ப அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஆண்டவரே அப்பா உண்மை போல நாங்க மறுரூபப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க விரும்பத்தக்கதாய் தானியேலை பார்த்து சொல்லீங்களே ஆண்டவரே, இவன் என் பிரியமானவன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படியா எங்க வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே, உமக்கு பிரோஜனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.